ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 7. பௌர்ணமி வெளிச்சத்தில் 3 குடும்பங்களும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். என்னதான் வேலை வேலை என்று இருந்தாலும் இந்த நாள் வந்தால் போதும், மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கூடிடுவர். இன்றும் அதுபோலதான். சிவநாதன் குடும்பம், வெற்றியுடைய குடும்பம் மற்றும் கணேஷ் அவருடைய குடும்பம் என அனைவரும் இருந்தனர், இருவரை தவிர. ஆம், ஆதிதேவன் மற்றும் சாய்கரனை தவிர. முக்கியமாக அங்கு இருக்கைகளுக்கு அனுமதி இல்லை. தரையில்தான் அனைவரும் அமர்ந்து கொள்வர். ஏன், கணேஷ் கூட ஐடி கம்பெனியை சொந்தமாக நிறுவுகிறார். ஆனால் அவர் கூட பகட்டு பார்க்காது தரையில்தான் கால் நீட்டி அமர்ந்து விடுவார். நண்பர்கள் மூவரும் சேர்ந்து கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பர். அதேபோல் அரண்யா, ஹாசினி மற்றும் யோகினி மூவரும் ஒரு கூட்டணி. அவர்களும் சிவநாதனையும் மற்ற இருவரையும் கிண்டல் அடித்து தள்ளுவார்கள். சாய் சத்யா அமைதியாகவே இருந்து பழகியதால் அவள் சுவற்றில் சாய்ந்தவாறு அவர்களை பார்த்தபடி அமர்ந்து கொண்டாள். அவளுக்கு சற்று தள்ளி அமிர்தினி இருந்தாள். அவளுக்கு தன்னவன் இல்லாதது வெறுமையாக இருந்தது. இந்நேரம் ஆதிதேவன் இருந்திருந்தால் அவளைத்தான் பார்வையால் வருடிக் கொண்டிருப்பான். தன்னவனது நினைவில் அவளது உள்ளமும் மனமும் சிலிர்த்து அடங்கியது. அவளது இதழில் தன்னவனின் நினைவால் சிறு புன்னகை அரும்பியிருக்க, அதனை பார்க்க பார்க்க விஷ்ணுவிற்கு புகை வந்து கொண்டிருந்தது. திரும்பி ஹாசினியை பார்த்தான். முகத்தில் அத்தனை மலர்ச்சியுடன் அரண்யாவுடனும் யோகினியுடனும் கதையடித்துக் கொண்டிருந்தாள். அனைவரும் சிரிப்பும் சத்தமுமாக பேசிக்கொண்டே உணவு உண்டு கொண்டிருந்த நேரம் அது. ரேணுகாவோ, கரணும் ஆதியும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமா, நானும் அதான் நினைச்சேன். இந்த நேரத்துல தான் அங்க இங்கன்னு அலைய விடுவாங்க. ஏன், இன்னைக்கு போறத நாளைக்கு போனா ஆகாதா என்றார் கணேஷ். நீ வேறடா, நான் கூட நாளைக்கு போங்கன்னு சொன்னேன். எங்க கேக்குறானுங்க என்றார் வெற்றி. ம், போலீஸ்னா இப்படிதான்ல, இன்னும் கல்யாணம் பண்ணல. அப்புறம் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா வரப்போறவ எப்படி எடுத்துப்பாளோ என பார்வதி கூறிட, அவரது கூற்றில் மனையாளை திரும்பி முறைத்த சிவநாதன், ஏன், நீ இருக்கதானே, உன்னை பார்த்து உன் மருமகளும் கத்துக்கட்டும். ம், இப்ப இருக்கிறவங்க எங்க குடும்பமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எடுத்ததும் தனி குடுத்தனம்தான் என பார்வதி கையை ஆட்டி ஆட்டி பேசிட, அமிழ்தினிக்குத்தான் ஒரு மாதிரியானது. ஆமா, ஆதிக்கு முதல்ல கல்யாணமா இல்ல கரணுக்கா என அமிர்தா கேள்வி கேட்டுவிட, பேசாம 2 பேருக்கும் ஒரே மேடையில பண்ணிடலாம் என வெற்றி கூறி சிரித்தார். அதுவரை பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என மூளையை கசக்கிக் கொண்டிருந்த விஷ்ணு கிடைத்த வாய்ப்பை தவற விடாது, ஆமா மாமா, நீங்க சொல்றதுதான் சரி. அமிர்தா அத்தைக்கு அமிர்தினிய கரண் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. பேசாம நம்ம ஆதி அண்ணாக்கும் ஒரு பொண்ணை பார்த்து ஒரே மேடையில முடிச்சிடலாமே என சாதாரணமாய் கூறுவது போல கூறிட, அதில் அனைவரும் பேச்சற்று போயினர். அமிர்தினிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன வார்த்தை கூறிவிட்டான் இவன் என விஷ்ணுவை கண்களில் நீர் தேங்க அடிபட்ட பார்வை பார்த்தாள். அவனோ கண்ணில் வன்மத்துடன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி காட்டிட, புரிந்துவிட்டது அவளுக்கு, அவன் வேண்டுமென்றேதான் செய்கிறான் என்று. எதிர்த்து கூட பேசிட முடியாது அல்லவா? அவள் அந்நிலையில் கூட இல்லையே. படபடக்கும் இதயத்துடன் மூச்சை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள், தலை குனிந்தவாறு.
இளசுகள் கூட விஷ்ணு சட்டென இவ்வாறு கூறுவான் என எதிர்பார்த்திடவில்லை. பார்வதிதான் அமிர்தினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மகனிடம், விஷ்ணு, என்ன பேச்சிது என அதட்டிட, சிவநாதனும் பேச்சு திசை மாறுவதை எண்ணி, விஷ்ணு என அதட்டினார். அவனோ வரவழைத்த புன்னகையுடன் அமிர்தாவை பார்த்தவாறு, அத்த, பாருங்க அத்த, நீங்க தானே இன்னைக்கு அமிழ்தினி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா வரணும்னு சொன்னீங்க. அதான் நான் சொன்னேன். ஏன் அத்த, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா என பாவம் போல கேட்டான். அமிர்தாவிற்கு விஷ்ணு மீது கோபம் எல்லாம் இல்லை. தான் அவ்வாறு அவனிடத்தில் பேசியதால் அல்லவா அவன் இப்படி கூறுகிறான் என எண்ணியவர் திரும்பி தன்னவரை பார்த்திட, வெற்றி புன்னகையுடன் தான் நின்றிருந்தார். ஏனெனில் அவருக்கும் அமிர்தினியை மிகவும் பிடிக்கும். அவரது அமைதியிலேயே மனதினை அறிந்து கொண்ட அமிர்தா பார்வதியை பார்த்து புன்னகையுடன், அவனை ஏன் திட்டுறப்பாரோ, நான் தான் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்தப்போ அமிர்தினிய பார்த்துட்டு இப்படி சொன்னேன். நிஜமா எனக்கு அவளே எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? கரணுக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு. அமிழ், உனக்கு சம்மதமா என நேரடியாகவே கேட்டிட, இதயத்தை பாறாங்கல்லால் நசுக்கிய வலியுடன் அவரை நிமிர்ந்து பார்த்தவள் எதுவும் கூறவில்லை. ஆனால் அவளது முகம் சரியில்லை என்பதை அவள் அருகில் அமர்ந்திருந்த சாய் சத்யா கவனித்து விட்டாள். இருந்தும் ஏதும் கேட்டிடவில்லை. சூழ்நிலை கருதி அவள் பதில் தராது போகவும் மீண்டும் அவர், என்ன அமிழ், சம்மதம் சொல்லேன். அண்ணா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன் என திரும்பி சிவநாதனை பார்த்தார். சிவநாதனுக்கு மூத்தவன் இங்கு இல்லாத நேரத்தில் முடிவினை தெரிவிக்க விருப்பமில்லை. இருந்தும் திரும்பி நண்பனை பார்த்திட, வெற்றி தன் கண்கள் மூடி அவரது சம்மதத்தை தெரிவித்து விட்டார் பட்டென. என்ன பதில் கூறுவது என தடுமாறியவர் பின்பு, ஆதி வந்துடட்டும், அவன்கிட்ட பேசிட்டு, அப்பா, நம்ம கரண் அண்ணாக்கு தானப்பா அமிழ தரப்போறோம். அண்ணா கிட்ட கேட்டா அவன் ஒத்துக்காம போக மாட்டான். நீங்க வேணா பாருங்க, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு என இன்னும் ஏற்றிவிட, சிறிது நேரம் யோசித்த சிவநாதன் அனைவரும் தனது பதிலுக்காக காத்திருப்பதை எண்ணி, அது முதல்ல அவங்க 2 பேரும் வரட்டும், வாழ போறவங்க கிட்ட சம்மதம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாமே என பொதுவாக கூறி அப்பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். விஷ்ணுவிற்கு சப்பென்றானது. எப்படியேனும் சம்மதிக்க வைக்க வேண்டும் என எண்ணியவனுக்கு தந்தையின் முற்றுப்புள்ளி பேச்சை ஏற்றுக்கொள்ள இஷ்டமே இல்லை. அதனால் வேண்டுமென்றே, அமிழ், நீ கவலைப்படாத, கண்டிப்பா அண்ணா உன் கல்யாணத்தை அவரே நடத்தி வைப்பாரு. நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. அமிர்தா அத்தை உன்னை நல்லா பாத்துப்பாங்க. என்ன அத்தை, நான் சொல்றது சரியா என அமிர்தாவையும் இணைத்து கொண்டான். அவரோ வெள்ளந்தியாய், ஆமா விஷ்ணு, சத்யா எப்படியோ அப்படி பார்த்துப்பேன் அமிழையும் என பூரித்து போய் கூறினார். பாவம், அமிழ்தான் நெருப்பில் அமர்ந்து கொண்டிருந்தாள். தமையனாக நினைப்பவனை மணாளனாக நிற்க வைக்க சதி செய்தவனை அருவருப்பாக பார்த்தாள் அமிழ்தினி. ஆனால் அவளது பார்வையை எல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை. ஹாசினியை ஒரு கணம் பார்த்தவன் பின் பெருமூச்சை விட்டு உண்ணலானான். ஒரு வழியாய் அனைவரும் அரட்டையடித்து உண்டும் முடித்தனர். பாத்திரங்களை ஆளுக்கொருவராய் எடுத்துக்கொண்டு அவரவர் வீட்டிற்கு சென்றனர். அப்போது இறுதியாய் தளர்ந்த நடையுடன் வந்த அமிழ்தினியின் அருகே வந்த விஷ்ணு, எதிர்பார்க்கல தான என்றதும் திரும்பி அவனை புருவம் சுருக்கி பார்த்திட, என்ன பாக்குற, எங்க வீட்லயே இருந்துட்டு என் அண்ணன் கேக்குதா உனக்கு என பல்லை கடித்து அடிக்குரலில் சீறியவனை பார்த்து இப்போது நக்கலாக சிரித்தவள், இப்ப என்ன, நான் பயந்து அழணுமா நீங்க பண்ணதுக்கு என தைரியமாக பேசிடவும் அதில் ஒரு நொடி திகைத்த விஷ்ணு பின் அடுத்த கணமே, ஹே, என்ன திமிரா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க,
எனக்கு சாய்கரன் அண்ணா இல்ல. வேற யார வேணும்னாலும் மாப்பிள்ளையா பாருங்க. ஆனா, யாரா இருந்தாலும் உங்க அண்ணன தாண்டி தான் வரணும். நீங்க பண்ண விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, வெச்சு செய்வார் உங்கள. என அவனிடம் சீறியவள் விறுவிறுவென சென்று விட்டாள். அவளை அதிர்ந்து போய் பார்த்தான் விஷ்ணு. அமைதியே உருவாய் இருந்தவளின் இந்த முகம் புதிது. அவள் கூறிய கரண் அண்ணா என்கிற வார்த்தையை கேட்டதும் அவனுக்கு ஏதோ போலாகிவிட்டது. அமிர்தினிக்கு அறைக்குள் வந்த பிறகு அழுகை பொங்கி வந்தது. என்னதான் விஷ்ணுவிடத்தில் தைரியமாய் பேசிவிட்டு வந்தாலும் அவளுக்கு தைரியம் என்பது உண்மையில் சொல்லப்போனால் துளி அளவு கூட இல்லை. தன்னை இன்னொருவருடன் இணைத்து திருமணம் என்று பேசியதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதவள் ஆதிதேவனுக்கு அழைக்கலாம் என கைபேசியை எடுத்திட, வேலையில் இருக்கும் சமயம் தானும் பேசி இன்னும் அவனை கஷ்டப்படுத்திட வேண்டாம் என்று வைத்து விட்டாள். ஆனால் மனம் அவனைத்தானே நாடியது. அவனது மார்புச் சூட்டிற்கு ஏங்கியது. அவள் பாதுகாப்பாய் உணரும் இடம் அதுதானே. அவனை தேடிய மனதை அடக்கத் தெரியாது திணறியவள் அழுதவாறு அலமாரியை திறந்தாள். அங்கு ஆதிதேவனது ஷர்ட் ஒன்று இருந்தது. அவனுக்கு மிகவும் பிடித்த வெள்ளை நிற ஷர்ட் அது. கல்லூரி காலத்தில் அதைத்தான் அடிக்கடி அணிந்து கொள்வான். வீநெக் ஷர்ட்டில் தெரியும் அவனது மார்பு முடிகளை வேண்டுமென்றே பிடித்து இழுத்து அவனை அவஸ்தைப்படுத்துவாள். வலி தாங்காது பிசாசு என அடிக்குரலில் சீறுவான் அவளிடத்தில். ஒரு நாள் அவன் அணிந்திருந்த போது அவள் அந்த ஷர்ட் வேண்டும் என்று கேட்டிடவும் யோசிக்காது கழட்டி கொடுத்து விட்டான். எதற்கு என்று கேட்டவாறு வேறு ஷர்ட்டை அணிந்தவனை குறும்புடன் பார்த்தவள், ம் கரித்துணிக்குதான், பின்ன வேற எதுக்கு என கூறிவிட்டு ஓடிவிட்டாள். இப்போது அந்த ஷர்ட்டினை கையில் எடுத்தவள் முகத்தில் மூடி அழுதாள். அவன் இவ்வாறு எங்கேனும் செல்ல நேர்ந்தால் அந்த ஷர்ட்டை கையில் வைத்துக்கொண்டு அமர்ந்து விடுவாள். இவ்விஷயம் அவனுக்கு கூட தெரியாது. அவளுக்கு தெரியும் தன்னவனை மீறி யாரும் இங்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள் என்று. ஆனால் எதிர்பாராத விதமாய் இது மாதிரி பேச்சுக்கள் வருகையில் யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? அவளது அழுகை அவனுக்கு எட்டியதோ என்னவோ. அவளது கைபேசி சினுங்கியது. சட்டென நிமிர்ந்தவள் ஷர்ட்டை கையில் பிடித்தவாறு கைபேசியை பார்க்க, அழைப்பது தன்னவன் என காட்டியதும் பதற்றமாகினாள். நிச்சயம் தன் குரலை வைத்து கேள்விகள் கேட்பான் என்று மேசையில் இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்து நீரினை எடுத்து தன் மீது கொட்டியவாறு குடித்து முடித்தவள் கண்களை மூடித் திறந்து கைபேசி அழைப்பினை ஏற்றாள். அனி. குரலிலேயே அவனது ஏக்கம் தெரிந்தது அப்பட்டமாய். தேவன். தழுதழுத்த குரலினை சட்டென்று செருமிக் கொண்டாள். கண்டு கொண்டவன், ஹோய், என்னடி குரல் ஒரு மாதிரி இருக்கு? "அ- அது தொண்டை வலியா இருக்கு மாமா. சுடு தண்ணீர் குடிச்சிருக்கேன்." ம் ஹூ நினப்பாவே இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன பண்ற? இன்னைக்கு பௌர்ணமியில வெற்றி சார் வீட்டு மாடியில இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஹே, ஆமால்ல. ச்சே, நாங்க தான் மிஸ் பண்ணிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? இப்பதாண்டி ரூம்க்கு வந்தோம். காலையில 5 மணிக்கு போனது. செம்ம டயர்டு. வந்து குளிச்சுட்டு உனக்கு தான் அடிக்கிறேன். ஓ, என்ன ஓ? ஹேய், வாடி இங்க. மாமாக்கு நீ இல்லாம இருக்கவே முடியல என்றான் கிறுக்கமான குரலில். அவளுக்குத்தான் தொண்டை அடைத்தது. எனக்கும் நீங்க வேணும் மாமா, இப்பவே. என்னதான் மறைக்க முயன்றும் குரல் கமறியது பெண்ணவளுக்கு. அமிழ், விஷ்ணு ஏதாவது சொன்னானா? நேரடியாகவே கேட்டுவிட்டான் தன்னவளின் குரல் வித்தியாசத்தில். சட்டென சுதாரித்துக் கொண்டவள், அவரு அவர் என்ன சொல்ல போறாரு? எதுவும் இல்ல. எனக்கு தான் நீங்க சடனா போனதும் ஒரு மாதிரி. அவனிடமிருந்து பெருமூச்சு விடும் சத்தம் மட்டும் கேட்டது. நான் சீக்கிரமே வர பார்க்கறேன்.
பரவால்ல மாமா. நீங்க வேலைய முடிச்சுட்டே வாங்க. அமிழ், நீ அங்க தைரியமா இருந்தா தான் என்னால இங்க இருக்க முடியும். யார் என்ன சொன்னாங்கடி? நான் வரட்டுமா? மாமா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க வேலைய பாருங்க. சாப்பிட்டீங்களா? ஆ, ஆச்சு ஆச்சு என்றவன் முன் சாப்பாட்டு பார்சலை நீட்டியிருந்தான் கரண். தலையை ஆட்டி வை எனக் கூறியவன் தன் அவளிடம் பேசலானான். சாய்கரன் பசி தாங்காது சாப்பிட ஆரம்பித்திருந்தான். ஆனால் தேவனுக்குத்தான் அழைப்பை வைக்க மனம் வரவில்லை. ஏதோ நெருடிக் கொண்டே இருந்தது அவனுக்கு. நெஞ்சினை நீவியவாறு அவளிடம் பேசிக் கொண்டிருந்தவன் நீண்ட நேரம் பேசினான். அமிழ்தினிதான், நீங்க தூங்குங்க மாமா, நான் நாளைக்கு கால் பண்றேன் என்றிடவும் தடுத்தவன், அமிழ், போன வைக்காத, பேசுடி என வேண்டுமென்றே பேச்சினை துண்டிக்காது நீடித்தான். ஒரு வழியாய் நேரம் கடந்திட அமிழ்தினி கட்டாயப்படுத்தி அழைப்பை துண்டித்திருந்தாள். அவள் வைத்த பின்பும் சிறிது நேரம் காதிலேயே கைபேசியை வைத்திருந்தவன் பெருமூச்சை விட்டு காதிலிருந்து கைபேசியினை எடுத்தான். அவனை பார்த்தவாறு படுத்திருந்த சாய்கரன், என்னாச்சுடா எனக் கேட்டவனை நிமிர்ந்து பார்க்காது புருவம் சுருக்கி தரையை வெறித்திருந்தவன், என்னமோ நடந்திருக்குடா. அமிழ் குரலே சரியில்ல. அவ ஏதும் சொல்லலையா? எதுவும் நடக்கலைன்னு என்கிட்டயே பொய் சொல்றாடா மச்சான். ஆனா அவ சரியில்ல என்றவன் கண்கள் மூடி இருக்கையில் சாய்ந்து விட்டான். நண்பனை சலிப்பாக பார்த்த சாய்கரன், எல்லாம் உன் தம்பிக்காரனால தான் இருக்கும். பையன் ஏதாவது பண்ணிருப்பான்டா. அவனது கூற்றை ஆமோதிப்பது போல தலையசைத்தான் ஆதிதேவன். தொடரும்.